பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தினுடைய கடைசி பாகம் இப்படியாக சொல்லுகிறது: நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சித்தம் கொள்ளுவார் என்று சொன்னால் அந்த காரியத்தை தடுப்பதற்கு இந்த உலகத்திலே யாருக்குமே முடியாது, யாராலும் முடியாது. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஏனென்று சொன்னால் நம்மை ஆசீர்வதிக்க நினைக்கிறவர் கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நடத்துகிறவர் கர்த்தர், இந்த உலகத்தை நடத்துகிறவர் கர்த்தர். எனவே அவர் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே திட்டம் பண்ணுவார் என்று சொன்னால், உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் சித்தம் கொள்ளுவார் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது, எவராலும் தடுக்க முடியாது. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். ஆனாலும் அதற்கு எதிரிகள் பல நேரத்திலே முட்டுக்கட்டை போட நினைத்தார்கள். ஆனால் அவர்களே தோற்று போய்விட்டார்கள். உதாரணமாக நாம் யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, பார்வோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகாதபடிக்கு அவர் ஒரு உபாயத்தை, ஒரு முயற்சியை செய்கிறார். அங்கே இருக்கக்கூடியதான மருத்துவச்சிகளை அழைத்து, நீங்கள் கர்ப்பத்தில் ஸ்திரீகள் நீங்கள் பார்க்கும்பொழுது கர்ப்பத்தில் என்ன பிள்ளை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி ஆண் பிள்ளையை கர்ப்பத்தில் இருக்கும் என்று சொன்னால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளைகள்லாம் உயிரோடு இருக்கட்டும் என்று சொல்லி அவன் எப்படியாவது இஸ்ரவேலுடைய வளர்ச்சியை, பெருக்கத்தை தடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்வோன் ராஜா முற்படுகிறான். ஆனால் என்ன நடக்கிறது? வசனம் சொல்லுகிறது, அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்? ஆண்டவர் ஈசாக்கு யாக்கோபுக்கு என்ன சொன்னார்? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியை நான் வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல ஆசீர்வதிப்பேன். அதே தான் எல்லாருக்குமே சொன்னார். யாக்கோபுக்கும் அப்படி தான் சொன்னார். ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து ஒரு முறை, வானத்து நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடும் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி அவர் சொன்னார், உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும். ஒருவன் வானத்து நட்சத்திரங்கள் எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணப்படும். அப்போ எண்ணி முடியாததாய் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது, சத்துரு சொல்லுகிறான், இல்லை, நான் அதை தடுத்து காட்டுகிறேன், அவருடைய பெருக்கத்தை நான் தடுத்து காட்டுகிறேன் என்று சொல்லி சத்துரு பார்வோன் ராஜாவின் மூலமாக கிரியை செய்கிறான். ஆனால் ஜெயித்தது யார்? இந்த இடத்துல கர்த்தர் தான் ஜெயித்தார். அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பலுகி பெருகினார்கள். அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்ததை தடுக்க பார்வோன் முற்பட்டான். ஆனால் அவன் மடிந்து போனான், அவனால் தடுக்க முடியலை. அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை பலுகி பெருக பண்ணின கர்த்தர், அன்பார்ந்த பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொள்ளுகிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்க சித்தம் கொள்ளுவார்னு சொன்னால் அது எப்பேற்பட்ட அதிகாரம் படைத்த மனுஷனாயிருந்தாலும், முழு இந்த உலகமே திரண்டு வந்தாலும் அந்த காரியத்தை தடுக்க முடியாது. அன்பார்ந்த பிள்ளைகளே, யோசேப்பை கர்த்தர் உயர்த்த அவர் சித்தம் கொண்டார். எல்லோரை காட்டிலும் அவரை உயர்த்த சித்தம் கொண்டார். ஆனால் சகோதரர்கள் என்ன செய்தார்கள்? இவன் சொப்பனங்கள் எப்படி நிறைவேறுகிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொல்லி அவரை அடிமையை விற்று போட்டார்கள். அன்பார்ந்த பிள்ளைகளை, என்ன நடந்தது? இவர்கள் செய்த தீமையை கர்த்தர் யோசேப்பின் உயர்வுக்கான நன்மையாய் கர்த்தர் மாற்றினார். கர்த்தருடைய காரியத்தை தடுக்க முற்பட்டார்கள். யோசேப்பின் வாழ்க்கையில தேவ திட்டத்தை தடுக்க முற்பட்டார்கள். ஆனால் சகோதரர்கள் தோற்று போனார்கள், கர்த்தரே ஜெயித்தார். அன்பான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே நான் உன் வாழ்க்கையிலே செய்ய போகிறதான காரியத்தை தடுப்பவன் யார்? நான் உனக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை தடுப்பவன் யார்? முயற்சிகள் செய்யலாம், சத்துரு முயற்சிகள் செய்யலாம், சத்துரு கடினமாய் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடை உண்டாக்கும்படி போராடலாம். ஆனால் தடுக்க முடியாது. கர்த்தருடைய கிரியை உங்கள் வாழ்க்கையில் தடுக்க முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவதை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் உயர்வை
கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. என்னென்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த மேன்மையை, அந்த உயர்வை உங்களுக்கு கொடுக்க போகிறவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர் சொல்லுகிறார், நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை தடுக்க யாருக்கு முடியும்? ஆண்டவரே என் வாழ்க்கையிலே நீ செய்கிற நன்மையை, செய்யப்போகிற நன்மையை தடுக்க யாராலும் முடியாது ஆண்டவரே. நான் அதை அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி கர்த்தரை பார்த்து நாம் சொல்லுவோமா? ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று ஆண்டவரே அப்பா வார்த்தை நீங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க. எங்கள் வாழ்க்கையிலே நீ செய்ய நினைத்திருக்கிற காரியத்தை யாருக்குமே தடுக்க முடியாது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எகிப்தியர்கள் ஆண்டவரே, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடாது என்று சொல்லி முட்டுக்கட்டை அதை தடுக்க முற்பட்டான். ஆனால் தடுக்க முற்பட்டவன் மடிந்து போனான். நீரே ஜெயித்து. யோசேப்பின் வாழ்க்கையிலே உம்முடைய திட்டத்தை நிறைவேறாதபடிக்கு தடுக்க சகோதரர்கள் முற்பட்டார்கள். ஆண்டவர், யோசேப்பின் சகோதரர்கள் தோற்று போனார்கள். உம்முடைய திட்டம் தான் ஜெயித்தது. அதே போல ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை செய்ய சித்தம் கொண்டிருக்கிற காரியத்திற்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர், அந்த காரியத்தை யாருமே தடுக்க முடியாது என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசியிருக்கிறோம். உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். மகனே, மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொள்வேன் என்று சொன்னால் அதை தடுப்பவன் யார் என்று சொல்லி பேசியிருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பன் ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்திருக்கிற காரியம் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே 100 மடங்கு நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.